கனகதாரா ஸ்தோத்திரம் தோன்றிய வரலாறு. தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலேயே துறவறம் பூண்டு பாரத தேசம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்து தர்மத்தை பரப்பினார் ஆதிசங்கரர். இவர் தனது இப்புண்ணிய பயணத்தை காலடி என்ற இடத்திலிருந்து கேரளாவில் தொடங்கினார். இளம் துறவியான ஆதிசங்கரர் துறவு நெறிக்கேற்ப தினமும் இறை வழிபாட்டை முடித்த பின் பிச்சை ஏற்க கிளம்புவார். பிச்சை கேட்டு அதில் கிடைத்ததை உண்டு மேற்கொண்டு தன் இறை தொண்டை தொடருவார் அனுதினமும். இவ்வாறு தன் வழக்கத்தின்படி ஒரு நாள் அவர் சோமதேவர் என்பவருடைய இல்லத்திற்கு சென்று பவதி பிக்ஷாந்தேகி என மும்முறை உச்சரித்து பிச்சை கேட்டு நின்றார். சோமதேவர் அப்போது இல்லத்தில் இல்லை. அவருடைய மனைவியார் தர்மசேனை மட்டுமே வீட்டில் இருந்தார். குரல் கேட்டு வெளியே எட்டி பார்த்த அந்த அம்மையார் ஆச்சரியத்தால் வாயடைத்து போனார். ஆதிசங்கரை பார்த்த அவருக்கு பரமேஸ்வரனே பிச்சை கேட்டு இந்த பூ உலகிற்கு வந்துவிட்டாரோ என்ற ஐயம் ஏற்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பிச்சையிட பொருளேதும் இல்லாத நிலையில் கவலை மிக கொண்டார் அந்த அம்மையார். அவர்கள் வீட்டின் நிலையோ மிகவும் மோசமானது. அவள் கணவர் சோமதேவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் என்றாலும் வயிற்றுப்பாட்டுக்கு வழியின்றி வறுமையில் வாடினார். அவரும் பிச்சை கேட்கவே வெளியில் சென்றிருந்தார். இந்நிலையில் மிகுந்த மனவேதனையடைந்த அந்த அம்மையார் சங்கரரை பார்த்து, பகவானே, பிச்சைக்கு வந்திருக்கும் போது கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாது தடுமாறும் நான் பாவியிலும் மகா பாவி, என்னை தாங்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று மன கலக்கத்துடன் வேண்டினார். சங்கரரும் அந்த குணவதியின் வருத்தத்தை போக்க வேண்டி, அம்மா, அடியவனாகிய எனக்கு அளிப்பதற்கு ஏதுமில்லை என்று கலங்காதீர்கள். அன்னமிட வழியில்லை என்றாலும் பாதகமில்லை. அன்னத்திற்கு துணையாக வைத்து உண்ணத்தக்க பொருள் எதுவாக இருந்தாலும் அது எவ்வளவு அளவில் சிறியதாக இருந்தாலும் அன்போடு கொடுங்கள் என வேண்டினார். இதை கேட்டு சற்றே ஆறுதல் அடைந்த அம்மையாரும் வீட்டினுள் சென்று ஆராய்ந்து பார்த்தார். அப்போது ஒன்றும் கிடைக்கவில்லை. அதனாலே உள்ளம் சோர்ந்திருந்த நிலையில் ஒரு பழைய பாத்திரத்தில் பல நாட்களுக்கு முன்பு செய்த நெல்லிக்காய் ஊறுகாயில் ஒன்று மீதம் இருப்பதை கண்டார். மிகவும் தயக்கத்துடன் அதை எடுத்து சென்று சங்கரரின் பிச்சை பாத்திரத்தில் இட்டார் அவர். இந்த அன்பான செய்கையினால் அகம் குளிர்ந்த ஆதிசங்கரர், அம்மா, உள்ளத்திலே உண்மையான அன்புடன் தாங்கள் எனக்கு பிச்சையிட்ட நெல்லிக்காயை விட சிறந்த பொருளானது உலகில் இல்லை. அதிதியான எனக்கு தாங்கள் அளித்த இந்த ஆகாரத்தால் உங்களை பீடித்திருக்கக்கூடிய வறுமை இன்றோடு அழிந்துவிட்டது. இன்று முதல் உங்கள் கணவர் பிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது என சொல்லி செல்வத்துக்கு அதிதேவதையான மகாலட்சுமி தேவியரை தியானித்து கனகதாரா தோத்திரத்தை பாடி வகை செய்தார். சங்கரரின் வழிபாட்டால் அகமகிழ்ந்த தேவியும் சங்கரர் முன் தோன்றி வறுமையிலேயே வாடிய தன் நண்பர் குச்சேலருக்கு அவர் துணைவியார் சுசிலைக்கும் உதவ வேண்டி பகவான் கண்ணன் செல்வத்தை வாரி வழங்கினான் அல்லவா? ஆகவே காணாமல் கண்ட அந்த செல்வ சுகத்திலே மயங்கி நியமங்களை மறந்து மனதை அலைப்பாய விட்டனர் அந்த தம்பதியர். தங்களிடம் பிச்சை கேட்டு வந்தவர்களுக்கு பசியை தீர்க்க உதவாது பேசாதிருந்தனர். அந்த தம்பதியரே இவர்களாக இந்த ஜென்மாவில் பிறப்பெடுத்தார்கள். அந்த பாவத்தின் விளைவாகவே இந்த யுகத்தில் இவர்கள் வறுமையில் வாடி தவிக்கின்றனர் என்று உண்மையை எடுத்துரைத்தார் சங்கரர். எது எப்படியாயினும் இந்த யுகத்தில் வறுமையில் வாடிய போதும் நல்ல மனதுடன் பிச்சை கேட்டு வந்த சங்கரருக்கு நெல்லிக்கனியை இட்டு உதவிய காரணத்தால் மனமிறங்கி அவர்கள் இல்லத்தின் மீது தங்க நெல்லிக்காய்களை மலைபோல் பொழிந்து தேவி அருள் புரிந்தார் சங்கரர். அத்தோடு மட்டும் நில்லாது கனகதாரா தோத்திரத்தை பாடுவோர் அனைவரது இல்லத்திலும் நல்ல அருள் கிடைக்கும் என்ற உறுதி அளித்தார். இன்றும் காலடியில் அந்த பிராமண குடும்பத்தின் வாரிசுகள் வாழ்ந்து வருகின்றனர். அந்த வீடும் அங்கே உள்ளது. அந்த வீட்டின் பெயர் சொர்ணத்து இல்லம் என்பதாகும். இப்பொழுதும் காணப்படுகிறது. அவ்வீட்டினர் எல்லா நலமும் பெற்று செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தோத்திரங்களை தொடர்ந்து படித்து வந்தால் எந்த வீடும் செல்வ செழிப்புடன் விளங்கும். மகாலட்சுமியின் அருள் கைகூடும். ஆகவே தினமும் இதை தவறாது படித்து தேவியின் அருளை நாமும் பெறுவோமாக.